தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் அடியேனுக்கும் தாயாரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்த்து செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லிட்டேன். தீட்டுள்ளவர்களும் அருவருப்பை செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், நடப்பிக்கிற பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதில்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர் தான் என்ன பண்ண முடியும்? எங்க பிரவேசிக்க முடியும்? 21ஆம் அதிகாரத்தை வீட்டுல வாசிக்க சொல்ல. எத்தனை பேர் வாசிங்க? நைட் பேர்ல வாசம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் கடந்த வாரத்துல வாசிங்க? கூலி வாசியா? எத்தனை பேர் வாசிக்கீங்க? 21ஆம் அதிகாரத்தை வீட்டுல வாசிக்க சொன்ன ஒருத்தருமே வாசிங்க. வெரி குட். நல்ல மனவாட்டி திருச்சபை. வார்த்தையிலே அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீங்க. வீட்டுக்கு போனது உங்களுடைய அலுவலே பெருசா இருக்கு. சத்தியத்தையும் அறியுங்கள். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறியுங்கள். சத்தியத்தை அறிஞ்சாதானே விடுதலை இருக்கும். சத்தியத்தை அறியாத பட்சத்தில் எப்படி விடுதலை இருக்கும்? 21ஆம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், பரலோகத்திலே எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் அழகாய் அலங்கரித்து அழகழகாய் இருக்கிறவர்கள் எப்படி என்பதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்தி கடைசியாக இதுல பிரவேசிக்கணும்னா யார் இதுல பிரவேசிப்பார்கள் என்று 27ஆம் வசனத்துல தெளிவா சொல்லுகிறார். பரலோகம் இப்படிதான் இருக்கும். ஆனா இதுல வரணும்னா உனக்கு இந்த காரியங்கள் இருக்கு. பெரிய ஆபீஸ் தான், பெரிய ஐடி கம்பெனி தான். ஆனா இந்த ஐடி கம்பெனி உள்ள வரணும்னா சில குவாலிட்டிஸ் உனக்கு இருக்கணும். இது பெரிய விசாலமான ஒரு வியாபாரம் தான். இந்த வியாபாரத்தை செய்யறதுக்கு உனக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு உலகத்தார் கேட்கறது போல பரலோக ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா தெரியும். அடுத்த வாரத்துல இது நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தாவினோட துணையோடு கூட பார்ப்போம். அதனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது? வியாக்காரங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள்? எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே ஒரு 7 சபைகளை குறித்து தேவன் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். என்னென்ன சபைகள் என்று பார்ப்பீர்களானால் எபேசு சபை முதல் அதிகாரத்துல எபேசு. ஒருவேளை நீங்க உங்க பைபிள்ல குறிக்காம இருப்பீங்களா ஒரு கோடு போட்டுங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல எபேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல சிமர்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்துல பெர்கமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல தியத்தீரா அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல சர்தை, 7ஆம் வசனத்துல பிலதெல்பியா, 14ஆம் வசனத்திலே லவோதிக்கேயா. இப்படி 7 சபைகளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லுவார்கள். பிலதெல்பியா சபையை சேர்ந்தவர்கள் தான். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நேரம் இல்லை. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்களும் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வர
காக்கும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவ்வளவு அழகாக சொல்லி முடிக்கிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பிலதெல்பியா சபைக்கு தான் சொல்றார். என் தேவனுடைய நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அப்ப இந்த பிலதெல்பியா சபையினுடைய ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டவர்கள். ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க. வீட்டுல கல்யாணம் ஆகாது, வீடு கட்ட முடியாது, வீடு கிடைக்காது, வேலை இருக்காது, ஆகாரத்துக்கு வேதனையா இருக்கும், அலைச்சலா இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஓட்டத்துக்குள்ள இருந்தவர்கள் தான் இந்த பிலதெல்பியா சபையை சேர்ந்தவர்கள். அதனாலதான் ஆண்டவரே அவர்களுக்கு எப்படி திருவலம் பற்றுகிறாரு. சரி, நான் இப்ப கேட்கிறேன், நம்முடைய இளையல் அம்மாவுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். ஜெமிமான் சிஸ்டருக்கு எப்படி இருக்காரு? ஜீவனுள்ளவராய் இருக்கிறாரு. நம்ம ரேச்சல் சிஸ்டருக்கு எப்படி இருக்காரு? பாதுகாவலராய் இருக்கிறார். நம்ம ஜான்சன் பிரதர் எப்படி இருக்காரு? ஹalleluya, வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கெட்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ள. பாத்தீங்களா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். என்ன கேட்டீங்கன்னா, என் வீட்டுக்காரர்